நல்லா இருப்பீங்க. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மயிலாடுதுறை பக்கத்துல பந்தநல்லூர்ல இருந்து பேசுறோம். தேன்மொழி. யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா? பையனுக்காக பார்க்கணும். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 29/5/2007 29/5/2007 காலை 5:52 5:52 AM சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். ரிஷப லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவருடைய படிப்பு, வேலை. அருமையான ஜாதகம்மா. அந்த பிள்ளைய பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்கம்மா. இப்பவே நல்லதாம்மா. 18 வயசு ஆச்சுமா. அருமையான ஜாதகம், அட்டகாசமான ஜாதகம். எல்லா கிரகங்களும் வலுத்து அருமையா இருக்கு. செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்க, சூரியன் சனி 3 பேருமே குருவின் பார்வையில் இருக்க, பௌர்ணமிக்கு பக்கத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி, வைகாசி விசாகத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பிறந்து அடுத்தடுத்து சனி திசையிலிருந்துலாம் 30 வயசுலேருந்து பெரிய யோகம். சரிங்க ஐயா. 30லேருந்து பெரிய யோகம். புதனும் சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவம். நல்ல புத்திசாலியான புள்ளமா அவங்க புள்ள. ஆனா இப்ப படிக்க ரொம்ப கஷ்டப்படுறான். கொஞ்சம் காலேஜ்ல பேப்பர் ஒன்று அரியர் வந்துருச்சு. குருதசை ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத அட்டமாதிபதி தசை. 30 வயசு வரைக்கும் டல்லு தான். 30 வயது வரைக்கும் தான் என்ன படிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் சனி திசையிலிருந்து சனியின் தொழில்களில் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக அமைப்புமா. நல்லா இருக்குமா? என்னங்கம்மா? தாயாருடைய நிலைமை எப்படி குருஜி இருக்கும்? ஏமா என்னதான் சனி கடகத்தில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாருமா. 4ஆம் இடத்துல ராகு இல்லாமல் கேது தான் இருக்கிறாரு. 4ஆம் அதிபதி சூரியன் வலுத்து இருக்கிறாருமா. இந்த அம்மா நீங்க தானம்மா பையனுடைய அம்மா, நீங்க தானே? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா இன்னும் கொஞ்ச நாள், ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்கம்மா. ஏம்மா உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஜாதகம்மா. சும்மா அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். குருதசை ஆதிபத்திய ரிஷப லக்னத்திற்கு குருதசையே வரக்கூடாதுன்னு சொல்றேன். வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க, எப்போதுமே நீங்க சொல்லுவீங்க. சரி, நான் என்ன ஒண்ணு சொல்றேன். ஒரு மனுஷன் 30 வயசுக்கு பிறகுதான் நல்லா இருக்கணும். 30 வயசோட குருதசை முடிஞ்சு போதா? ஆமா ஆமா. அப்ப எப்பேற்பட்ட கொடுப்பனை உள்ளவன் இவன். இதே ஜாதகத்திற்கு 40 வயதிலிருந்து 56 வயசு வரைக்கும் குருதசை வந்திருந்ததுன்னு வைங்க, கடுமையான பிரச்சனைகள் அந்த வயதிற்கேற்றாற் போல வரும். எந்த வயசுலையும் வயதிற்கேற்றாற் போல பிரச்சனைகளை, தடைகளை, தாமதங்களை ரிஷப லக்னத்திற்கு குரு தருவார். ஆமா, துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் குரு தசையே வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ உங்க பையன் நியாயமா ஒழுங்கா படிக்கணும். படிக்க விடல அவர், அதனாலதான் அரியரை வைக்கிறான். நல்லாதான் படிச்சு 14 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் குணமும் மாறிடுச்சு, படிப்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறான். 14 வயசு வரைக்கும் ராகுதசை யோகதசை. சனியின் வீட்டில் ராகுதசை நல்லா தான் இருந்தது. ராகுவிற்கு நேரடியாக சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாதனால இயல்பாக 10வது வரைக்கும் நல்லாவே படித்தார். யோக ஜாதகம்ன்றதுனால ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குருவின் தசை வந்த உடனே படிப்பை பாழாக்கும்லம்மா. அதுலேயும் குறிப்பா முதல் 8 வருஷங்கள் கடுமையான பலனை செய்யும். 22 வயசு வரைக்கும். 22 வயசுக்கு பிறகு சரி. இந்த இடத்துல பிற்பகுதி அமைப்புகள் எப்படி இருக்கு? 30 வயதிற்கு பிறகு வரக்கூடிய 65 வயசு 70 வயசுக்குமான தசைகள் சனி புதன் ஆக அது நல்லா இருந்து ஆதிபத்திய விசேஷத்திலும் சுபருடைய வீட்டில், சுபருடைய பார்வையில், பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி உங்க பையனுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கணும். அப்ப நாளையிலிருந்து நல்லா இருக்கிறவன் இன்னைக்கு கெட்டு போயிட மாட்டான். இப்ப புரியுதா உங்களுக்கு? முதல்ல சோம்பலா தான் இருப்பார். 22 வயசு வரைக்கும் பையன் தேர மாட்டார். 22 வயதிற்கு பிறகு தன்னுடைய இதை பத்தி ஒரு நினைப்பு. குருதசை சுக்கிரபக்தி 22 வயசுல ஆரம்பிக்குது. இந்த குருதசை சுக்கிரபக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் லக்னாதிபதியாக, பொதுவாக குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது நல்லது. சூரியனும் சனியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது நல்லது. இந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் இது நல்லதாக சுக்கிரன் நல்லா இருக்கிறனால 2029 வரைக்கும் 22 வயசு வரைக்கும் காலேஜை விட்டு வெளியில வர்ற வரைக்கும் உங்க பையனுக்கு நான் நல்ல பலனே சொல்ல மாட்டேன். ஆமா குருஜி, அப்படிதான் இருக்கு அவனோட நிலைமையும். அப்படித்தான் இருக்கும். ஆனா கஷ்டப்படுவாரான்னு கேட்டா கஷ்டம்லாம் படமாட்டாருமா. அருமையான ஜாதகம். 22 வயதிற்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். சனி திசையில் ஓகோன்னு இருக்கக்கூடிய ஜாதகம். சனி திசையும் புதன் திசையும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கும். ஆகவே ஒரு நல்ல ஜாதகமா, இதுதான் உண்மை. என்னதான் ஜாதகங்கள் யோகமாக இருந்தாலும் சம்பவங்களை தீர்மானிப்பது தசாபுக்தி.
அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க குரு. அதுதான் உண்மை. லக்னாதிபதியை விட தசாநாதன் மேலானவன். ஆக இந்த இடத்துல ஆமாங்க. குரு லக்னத்தை பார்க்குறாரு, அவருக்கு சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் கஷ்டப்படலை, அவருக்கு ஃபெயில் ஆகிறாரோ இருக்கிறாரோ இல்லையோ ஃபீஸை கட்டுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. கரெக்டா? ஆமாங்க குரு. ஆமாங்க குரு. சூரியன் வேற சுபத்துவம், உயர்நிலை தகப்பேன். ஆமாங்க குரு. என்ன ஆனாலும் பணங்கள்லாம் கட்டிட்டு பைக்கு வாங்கி கொடுத்துட்டு ஏதோ ஒன்றுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டுற அளவுக்கு சவுண்டான தகப்பேன். சூரியன் வலுவாக இருக்க, தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் அந்த அந்த தாய் ஸ்தானாதிபதியான சூரியனும் வலுவாக இருக்கிறார். ஆக 22 வயசு வரைக்கும் இப்படித்தான் இருப்பார். இவருடைய வாழ்க்கையில் 14 வயதிலிருந்து 22 வயது வரையிலான அந்த 8 வருட காலகட்டம் அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய குருவால கெட்டுப்போன ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு 11ஆம் அதிபதி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, 11ஆம் ஆதிபத்தியம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது படிப்படியாக அப்படியே ஒரு முன்னேற்றத்தை அடைவார். ஆனால் ஒன்று உறுதியாக தெரிஞ்ச ஒன்று, இவருடைய 30 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.